அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ப்ரோக்ராம் எதை முன்னோடியா கருத்தில் கொண்டு நீங்க ஆரம்பிச்சீங்க இந்த கிளாஸ் அகாமா இதை தஜ்வீத் தஹ்ஃபீஸ் உடைய இந்த கிளாஸ் இருக்கு. இது ஆணை மனனம் செய்யணும். தீனுடைய பல விஷயங்கள் பிள்ளைகள் பிஞ்சு உள்ளத்திலேயே அவங்க மனநத்தை உண்டாக்கி கொண்டு அவங்களுடைய மெமரி சக்தி, அவங்களுடைய ஞாபக சக்தியை வளர வைக்கணும் என்ற ஒரு அடிப்படையில நான் நிர்வாகத்தில் சென்ற வருஷம் நான் வச்சேன். இது மாதிரி அடிப்படையான விஷயங்கள் சிறிய வயதிலே நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையில உலக கல்வியும் சரி, மார்க்க கல்வியும் சரி, ஞாபக சக்தி நிறைய அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த நிர்வாகத்தில் வச்சோம். அவங்க அனுமதி கொடுத்தாங்க, ஏற்பாடு செஞ்சாங்க. சென்ற வருஷம் அனுமதியா 70 பிள்ளைங்க கூட சேர்ந்தாங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியுது. அதே மாதிரி இவ்வருஷமும் பகுதி நேரம் போக முழு நேரமும் நம்ம அது மாதிரி ஒரு கிளாஸ் ஏற்பாடு பண்ணணும். இங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி. இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்க நேரத்தோட எழுதுவாங்க, நேரத்தோட படிப்பாங்க, நேரத்துல சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமாக அவங்க இருப்பாங்க. படிக்கிற ஓதுற ஞாபக சக்தியை வளர வைக்கக்கூடிய அவங்க நல்ல பயிற்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஒழுக்கங்கள் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம். இது கூட நிர்வாகத்துல வச்சேன். அவங்க என்ன செஞ்சாங்க, நம்முடைய சமுதாயத்துக்கு தேவையான விஷயம் அவங்களை ஏற்பாடு செய்து நல்லபடியா ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சோம். நம்ம 2011 நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாசம் டிசம்பர் 14 வரைக்கும் நடத்தணும். 2 வாரம் நடத்தணும் உஸ்தாத் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிர்வாகத்தினுடைய அடிப்படையில அவங்க சொன்னது பிரகாரம் போயிட்டு இருக்கு. நல்லபடியா போயிட்டு இருக்கு. பிள்ளைங்க ஆர்வமா கலந்துட்டாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. போன் அடிச்சு கேட்டாங்க. நமக்கு போதிய அளவுக்கு இங்க வசதி அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை ஏற்பாடு செய்து நம்ம கூடவே இருந்து வழி நடத்துற 3 உஸ்தாதுமார்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பிள்ளைங்க ஆர்வமா குர்ஆன் மனப்பாடம் பண்ணி நமக்கு சொல்றாங்க. இன்னும் முக்கியமான ஃபர்துல் ஐன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சம்பந்த விஷயங்கள், தீன் சம்பந்த விஷயங்கள் எல்லாம் பிள்ளைங்க பாடம் பண்ணிட்டு இருக்காங்க, விளங்குறாங்க. நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சோ இது வரைக்கும் எத்தனை பிள்ளைங்க இதுல அதாவது டப்தார் பண்ணியிருக்காங்க?